ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜா சிவாஜி அப்படின்னு மராட்டி மொழியிலையும் ஹிந்தி மொழியிலையும் ரிலீஸ் ஆகிருக்கிற நம்மளோட ஒரு மூவி தான். ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அதுலேயும் சேர்ந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் இது என்னென்னா கடைசியில் வந்து மராட்டியத்துலேயும் ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இதுக்கடுத்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அதே இதில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தமிழில் ரிலீஸ் ஆகுமான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் வந்து எப்படி வந்து ஆட்சி செஞ்சு அவரோட ஆட்சியை தக்க வச்சார் அப்படின்றதான் நம்ம ஏற்கனவே பார்த்த கதை. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்துலையும் இது பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இதில் வந்து ஜெனிலியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிஸ்ஸஸ் அந்த கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயினாக இருக்க அந்த இதில் வந்து ரொம்ப சூப்பராகவே அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு. சிவாஜியோட வரலாறை வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பயங்கரமாக மெனக்கெட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். படத்தை பொறுத்தளவில் படம் வந்து சூப்பராகவே வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இதை வந்து தமிழ் வெர்ஷன்ஸில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். தமிழில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அவைலபிள் இல்லை, மூவிலையும் வந்து தேட்டர்லேயும் அவைலபிள் இல்லை அப்படின்றது தான் ஒரு சின்ன வருத்தமான விஷயம். அபிஷேக் பச்சன் இதில் வந்து அவருக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்படி வந்து நிறையா ஹீரோஸ் இல்லை நிறையா ஆக்டர்ஸ் இருந்தாலும் இந்த படம் வந்து தமிழில் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். சப்போஸ் நெக்ஸ்ட்டு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியோட வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேக்ரவுண்டாக கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக அந்த யூசுப் கானோட அவர் மோதிர அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாகவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவி உண்மையிலே வந்து ஹிந்தி அண்டு மராட்டியத்தில் மட்டுமே ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால தமிழ் வெர்ஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் வெர்ஷனில் இது வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த படம் வந்து ஹிந்தியில் அவைலபிள் இருக்குது. ஆனால் இதில் வந்து தமிழ் ஒன்றும் அவைலபிள் ஆகலை. அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நன்றி, வணக்கம்.